இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இந்தியாவோட பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. முதல்ல பட்ஜெட் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இந்த வருஷத்தை நாங்க இவ்வளவு செலவு பண்ணலாம்னு இருக்கிறோம், இவங்களுக்கு இவ்வளவு பிரிச்சு கொடுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 விதமான பொருட்களுக்கு மேல விலை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வரிகளை குறைச்சிருக்கிறாங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட பொருட்களினுடைய வரிகளை உயர்த்தி இருக்கிறாங்க. அது என்னப்பா 10 பொருள் தானு சொல்லி கேட்டீங்கன்னா, 10 துறை சார்ந்த விஷயங்களை, ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ எடுக்கலாம். முதல்ல எதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்க முடியாத விதத்துல இங்க இருந்து வெளிநாட்டுல தங்கி படிக்கக்கூடிய பசங்களுக்கு இங்க இருந்து அவங்க அப்பா அம்மா பணம் அனுப்புவாங்க இல்லையா, அந்த பணத்துக்கு உண்டான வரிகள் அப்படிங்கிறது தளர்வுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இங்க இருந்து டூர் சுத்தி பார்க்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க வெளியில போறாங்கல்ல, அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டணும். அந்த டாக்ஸோட அமௌண்ட் கம்மி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பணக்காரவங்களுக்கு சேர்ந்தது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு இதயம் மாற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சைக்கு இங்க இருந்து நான் லண்டன் போயிட்டு வரேன் அப்படின்னா அதுக்கான வரி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 3. 4வது, புற்றுநோய் மருந்துகளுக்கு உண்டான வரிகளை குறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணக்காரங்களுக்கு மட்டுமே ஃபேவர் பண்ணியிருக்குது மோடி சர்க்கார், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம போன் தயாரிக்கிறாங்க இல்லையா, மென்பொருட்கள், போனுக்கு பின்னாடி வரக்கூடிய பேட்டரி, உள்ளாடி வரக்கூடிய கேமராக்கு பின்னாடி வரக்கூடிய சிப்பு, மதர் போர்டு, இதெல்லாம் நீங்க இந்தியாவில் தயாரிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு வரி கம்மியா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிக்காரனா உள்ளாடி வாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா அவங்களை அழைப்பு விடுக்கக்கூடிய விதத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு விஷயம், அதாவது உள்ளூர்காரனுக்கு வேலை வேணும், அதுக்கோசரம் நான் வெளியூர்காரனை உள்ளாடி கூப்பிட்டு தயாரிங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து உள்ளாடி வரவன் தயாரிக்கிறான் அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற ஆள் எங்க போறது? உள்ளூர்காரங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க சரி, உள்ளூர்காரங்க இந்தியாவுக்குள்ள தயாரிக்கக்கூடிய மென்பொருள், போனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மென்பொருளுக்கு விலை கம்மினா அப்ப உள்ளூர்காரன் எங்க போவான்? வெளியூர்காரனே உள்ளாடி வாவான்னு கூப்பிட்டா உள்ளூர்காரன் நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பார்த்தா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து வரி குறைச்சிருக்கிறாங்க. அது என்ன கேஜெட்ஸ்? கேஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மென்பொருள் சார்ந்த விஷயங்களும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் கேஜெட்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இந்த காதில் வச்சு பாட்டு கேட்பாங்கல்ல, ஹெட்செட்லேயே பெருசா இருக்குமே, அது ஒரு கேஜெட் தான். ஆப்பிள் வாட்சும் ஒரு கேஜெட் தான். இப்போ ஆப்பிள் வாட்ச்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ஹோம் தியேட்டர்னு சொல்லலாம், அல்லது டிவின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேஜெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த கேஜெட்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விலை குறைச்சிருக்கிறாங்க, வரிகளை குறைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தளர்வுகளை ஏற்படுத்திருக்காங்க. அதே மாதிரி லெதர் ப்ராடக்ட்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ லெதர்ல வந்து பாத்தீங்கன்னா லெதர் கோட் இருக்கு, லெதர் செருப்பு இருக்குது, லெதர் ஷூ இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான வரிகள் அப்படிங்கிறது குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சோலாருடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. சோலார் உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன சோலார் பேனல். சோலார் பேனல்ல நம்ம சூரிய ஒளி மின்சாரம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சூரிய ஒளி மின்சாரம் எடுக்கக்கூடிய விஷயத்துல வந்து எந்தெந்த விஷயத்துல தளர்வுகள் ஏற்படுத்த முடியும் வரிகள்ல? இப்ப அந்த சோலார் பிளேட் இருக்குன்னா அதை தயாரிக்க எந்தெந்த மூலப்பொருட்கள் ஆகுமோ அதுக்கெல்லாம் வரி குறைச்சிருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு மறைமுகமா வந்து சோலார் பேனல் இருக்கு இல்லையா, சோலார் பேனல் எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துற விதமா இந்த பட்ஜெட்ல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கறத இவங்க பண்ணிருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும், ஓகேங்களா? இதை பண்ணிருக்கிறாங்க. சரி, ஓகே. எதெல்லாம் விலை ஏத்தி இருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க பட்ஜெட் வெளியிட்டோன்னா இவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. வழக்கம் போல எப்பவுமே இந்தியாவோட பட்ஜெட் விட்டாங்க அப்படின்னா தமிழகத்துக்கு ஏமாற்றம் தர விதத்துல தான் இருக்கும். ஆனா இப்ப அது ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது. அவங்க எங்களுக்குன்னு ஒண்ணுமே பண்ணல, அவங்க எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களாட்ருக்கு, அவங்க எங்களை ஏமாத்தத்தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துல ஒரு கருத்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, மோடி சர்க்கார் எதுக்கான விலையை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா போய் சொல்லுங்க, அவங்களுக்கு மோடி சர்க்கார் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டாக்ஸை. ஆமா, உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி குட்கா ப்ராடக்ட்ஸ், சிகரெட்டு, அந்த நம்ம ஊர்ல பேனு, ஒரு சில மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹான்ஸு, இன்னும் ஒரு சில குட்கா தொடர்புடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது ஹான்ஸ். இதெல்லாம் தமிழ்நாட்டுல வெத்தலை மட்டும்தான் எல்லாரும் போடுறாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்துல இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு அடிப்படையில எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதுனால, அப்படியே அக்யூரேட்டா எல்லாரும் செக் பண்ணி அனுப்புறதுனால தமிழ்நாட்டுக்குள்ளாடி ஒரு சின்ன ஒரு ஆன்ஸ் பாக்கெட் கூட கீழே கிடக்காது. ஆன்ஸே இல்ல, தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே ஆன்ஸே கிடையாது. எல்லாம் வெத்தலை பாக்கு புயல மட்டும் தான் போடுறாங்க, தலை புயல தான் போடுறாங்க, ஆன்ஸே கிடையாது. ஆமா. ஆனா மற்ற மாநிலங்கள்ல இருக்குது இல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. இனிமே அங்கெல்லாம் விலை ஏறும். அது மட்டும் இல்லாம சரக்கு இருக்கு இல்லைங்களா, சாராயத்துக்கான வரி அப்படிங்கறது அதிகப்படுத்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய சாராயங்களுக்கும் சரி, உள்நாட்டுல இருக்கக்கூடிய சாராயத்துக்கும் சரி விலை ஏத்துறாங்க.
அப்படி அவங்க விலையேத்துறதுனால இப்ப தமிழ்நாட்டுல சட்டசபை எலெக்ஷன் வருது. சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்சாட்டி மேல மோடி சரக்குக்கு விலை அதிகப்படுத்திட்டாரா, அப்ப கீழயும் ஏத்தி தான் ஆகணும். அப்ப என்ன நினைப்பாங்க, ஆட்சிக்கு வர வரைக்கும் ஸ்டாலின் கம்முனு இருந்தாரு. ஆட்சிக்கு வந்த வாட்டி அவர் வந்து சாராய விலை ஏத்திட்டாருன்னு சொல்லி இங்க இருக்கிற ஆள் மேல தப்பு சொல்லுவாங்க. சாராயம் குடிக்கிறவங்க. இந்த மாரி பட்ஜெட்ல வரக்கூடிய விஷயம் அந்த மாரி இருக்குது. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி நீங்க கேட்டா சிரிப்பீங்க. நம்ம தலைக்கு பிடிச்சிட்டு வரோம்ல கொடை, அந்த கொடைக்கு வரி இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய கொடைகளுக்கு வரி அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. உள்நாட்டுல கொடை தயாரிக்கிறவங்கள நாங்க உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு, உள்நாட்டுல கோடிக்கணக்கான பேர் கைத்தறி நெச்சிட்டு சின்னப்படுறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண முடியல இந்த அரசாங்கத்தால. வெளிநாட்டுல இருந்து உள்ளாடி இறக்குமதி பண்ணக்கூடிய கொடையால உள்ளூர் கொடை வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி மோடி சர்க்கார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ நெசவாளர் பெருமக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துல வறுமையில வாடி நிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மோடி சர்க்காரால ஒண்ணும் பண்ண முடியல. கொடை தயாரிக்கிற மக்களுக்கு மட்டும் உதவி பண்றாரு. மீனவ மக்களுக்கு அவரால உதவி பண்ண முடியல. எவ்வளவோ மத்தவங்களுக்கு பண்ணி குடுக்குறாரு. பணக்காரங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ மோடி சர்க்கார் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி குடுக்குறாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு அப்புறமேட்டு என்னது வாட்ச் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஆப்பிள் வாட்ச், ச எவ்வளவோ வெளிநாட்டு வாட்சுக்கெல்லாம் வரி அதிகப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அது என்ன சொல்றாங்க, பணக்காரங்க தானே வாங்கி கட்டுறாங்க, கட்டிட்டு போறாங்க. எங்களுக்கு என்ன போகுது அப்படின்ற மாரி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காஃபி ரோஸ்டிங் மிஷின். காப்பி வறுக்கக்கூடிய மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சின்னதாலாம் இருக்காது. பெருசா தான் இருக்கும். அந்த மிஷினுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வரி அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அத அதிகப்படுத்தணும் அப்படின்னா, உள்நாட்டிலேயே தயாரிப்பாங்க. உள்நாட்டுல உற்பத்தி அப்படிங்கிறது ஜிடிபி அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ண ஓட்டத்த சொல்லியிருக்கிறாங்க. நிலக்கரிக்கு அதிகமான அளவு வரி விதிச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், எங்கேயோ ஒரு நிலக்கரி விலை ஏத்துனா எனக்கு என்ன கண்ணு போகுதுன்ட்டு. நிலக்கரி வரி ஏத்துனாங்க அப்படின்னா, நம்ம கரண்ட் பில் சேர்த்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். கரண்ட் பில்லு நாளைக்கு ஏறும். இன்னைக்கே ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் முன்னாடி ரூ. 400 கட்டின இடத்துல இன்னைக்கு ரூ. 900 கட்டுறோம் கரண்ட் பில்லு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க நிலக்கரிக்கு உண்டான வரி அதிகப்படுத்திட்டாங்க. அப்படிங்கும் பொழுது, அதுவும் நம்ம தலையில தான் வந்து விடியும். நாளைக்கு கரண்ட் பில்ல ரூ. 900 கட்டுற இடத்துல ரூ. 1300 கட்டுற மாரி ஒரு சூழ்நிலை வரும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, புரொஃபஷனல் கேமரா இந்த சினிமா படம் எடுக்குறாங்கல்ல, அவிங்களுக்கு, இந்த பத்திரிக்கை நியூஸ் சேனலுக்காங்க, யூடியூபர்ஸு இவங்கலாம் வந்து கேமராவ ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கேமராவுக்கான இறக்குமதி வரி அப்படிங்கிறது அதிகப்படுத்தியிருக்கிறாங்க வெளிநாட்டு கேமராக்களுக்கு. ஓகே. வேற அம்மோனியம் பாஸ்பரேட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் அம்மோனியம் பாஸ்பரேட்ல நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி ஒரு அர்த்தத்துல, முழுக்க, முழுக்க, முழுக்க இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பயன் தர வகைக்குள்ள இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா, எப்பவும் போல சாதகம், பாதகம் எல்லாமே இருக்கும் தான். ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் புடிச்ச மாரி நம்ம பண்ண முடியாது இல்லையா? இப்ப நானே இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, பார்க்க எல்லாருக்குமே பிடிக்காது இல்லையா? 100க்கு ஒருத்தருக்கு பிடிக்கும். 1000த்துல ஒரு 10 பேர் பிடிச்சிருக்குதும்பாங்க. மீதி 990 பேர் நெகட்டிவ் கமெண்ட் தான் குடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அந்த 10 பேருக்கு தான் 1000த்துல 10 பேர்னா 1000க்கு 1% அப்படி இருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி. 140 கோடியில 1% அப்படிங்கிறது எவ்வளவு? அச்சச்சோ! நானே கேட்டேனே. 10%னா 14 கோடி. ஆ 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல 1% அப்படிங்கிறது 1,40,00,000 பேரு. அந்த 1,40,00,000 பேருக்கு மோடி போட்ட திட்டங்கள் பிடிக்கும். அந்த 1,40,00,000 பேர் யாரு? இந்தியால இருக்கக்கூடிய பணக்காரவிங்க. பணக்காரன் மேன்மேலும் பணக்காரன் ஆவறதுக்கு என்னவோ அதுதான் அவர் பண்ணி குடுத்திருக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய 99% பேருக்கு இது வந்து பாதகமா இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிருவான். அவன் அத வச்சு தான் கீழ இருக்கக்கூடிய ஏழைங்கள இன்னும் நல்லா ஏழையா தான் வச்சிருப்பான்.